வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்வாங்க. அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. உங்களோட சாதனையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு போனோம்னா கூட கஷ்டப்படுறோமே. அவார்டு கொடுப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கிடைச்சிருக்கு. சந்தோஷம். நான் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னி நான் வாழ்வேன். நான் அவரை பிக் பாஸ்ல பார்க்கும்போது நல்லா தானே இருந்தாரு. அழகான தலைமுடி, அதை ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மேம் நீங்களாம் எனக்கு தெரியவே இல்லை மேம். அதான் ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்கு இந்த பக்கம். யார் என்ன சொன்னாங்க, எந்த பாம்பு எடுத்து தலையில விட்டுருக்கீங்கன்னு தெரியல. மகளிர் தின பூரிப்புல முடியெல்லாம் கொஞ்சம் விரைச்சிருக்குமா சாயங்காலம்? எப்படிப்பா அது எப்படிப்பா? ஓடி ஆடி வாடி வாடி ராணி மகாராணி போலவா ஏன் தங்கமே தங்கமே ஊருக்கெல்லாம் ராணி போலவா. ஒரு வீர மங்கைக்கு தான் அடுத்த அவார்ட் போக போகுது. ராணி மகாராணி போலவா என் தங்கமே தங்கமே. 50 கிலோ எடையை அவ்வளவு அழகாக தூக்கி அந்த சிரித்த பெரிய பொட்டு வைத்த மஞ்சள் தேய்த்த தமிழ் முகம். என் தங்கமே தங்கமே ஊருக்கெல்லாம் ராணி போலவா. அடியே அழகே உன்னால சுத்துது பூமியே சிரிக்கும் சிலே நீ ஓடிவா நடக்கும் நிலவே என் கண்ணுல நான் கண்ட சாமியே வெளிச்சோ தரவே நீ ஓடி ஆடி வாடி வாடி. எட்டு எட்டா மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்வாங்க. நீ எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்கோன்னு 8 தான் கொடுத்தாங்க. 8லயுமே அடக்க முடியாத 8 தான் கிட்டமா பாட்டி. 8 தான் அவரே கொடுத்தாரு. இவங்க 10 8களெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. அதுவும் செம்ம ஃபிட்டா. இன்னும் பல 8கள் எட்டுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் கிட்டமா பாட்டி. உங்களோட வெற்றி உரையை கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கும். என் பேர் மாதிரி வரணும். அந்த பேரை மாதிரி தயவு செஞ்சு மேடைக்கு வந்துருங்கய்யா, கெஞ்சி கேட்கறமையா. சொல்லி அமுச்சு கூட்டியாதுருங்க பாட்டி. இனிமே அவார்டு ஷோக்கெல்லாம் கூட்டி போகணும்னா மேடையில் எங்களை சொல்லணுமாக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாங்க நல்லா கைதட்டுங்க. நீங்க ஒரு விஷயம், ஆண்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. தன்னை மட்டும் இல்ல தன் சார்ந்தவர்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. அந்த பாதுகாப்புங்கிறது யாருக்கு? தன் மகளுக்கு, மனைவிக்கு, அம்மாவுக்கு மட்டுமல்ல, தன் பாட்டியானாலும் அவளை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று எல்லா ஆண்கள் சார்பாகவும் நிரூபித்திருக்கிற இந்த 2 பேரமாருக்கும் எங்களுடைய வாழ்த்துகள். பேரமாரெல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு தாத்தாவை பார்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு. பாட்டி தாத்தாக்கு பஞ்ச் ஏதாவது கொடுப்பீங்களா இல்ல அதோட வேலையோட முடிஞ்சிருச்சா? தாத்தா பாட்டிக்கு 82, தாத்தா டை அடிச்சு 52 மாதிரி வந்திருக்காரு. மேடைக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க தாத்தாவுக்கு. அந்த மேடையில கிட்டம்மாள் பாட்டிகிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்க விரும்புறேன். பாட்டி சொன்னாங்க என் பேரங்கள்லாம் ஜிம்முக்கு போனாங்க, எங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு விஷயம் நான் போய் கேட்டேன்னு சொன்னாங்க கிட்டம்மாள் பாட்டி. நல்ல கைதட்டு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்பதை நீங்கள் கேட்டால் ஒழிய வேற யாரும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. வாங்க வாங்க. தாத்தா கையில கட்டு வேற போட்டிருக்காரு. வெயிட் தூக்க முயற்சி பண்ணிருப்பாரு. அதை பத்தி நீங்க பேசுறீங்க, அதை பத்தி நீங்க வருத்தப்படக்கூடாது. சாரி தாத்தா. தாத்தா நீங்க சொல்லுங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நான் என்ன சொல்றது, இந்த நல்ல நாள்ல என் சம்சாரம் இந்த அளவுக்கு மேடைகள் வந்து அல்லாம அவங்க முன்னால எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது என் பேர குழந்தைங்க, 2 பேர குழந்தைகளை அவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க, அவங்கள அதெல்லாம் பேசுங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீங்க நினைக்கலாம் தாத்தா பயங்கர இன்னசென்டா இருப்பாரு போல, நான் என்னங்க சொல்றதுன்னு. கிடையாது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவுடனே எங்க அப்பா மேல வந்து எனக்கு எதுவும் தெரியாதுங்க, எல்லாமே எங்க மனைவி தாங்கன்னாரு இன்னசென்டா. அவர் எவ்வளவு ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி தாத்தாக்களை தவறாக அடைபோட வேண்டாம். ஆனா நீ ஜெயிக்கிறதுனா போய் ஜெயிமான்னு சொல்லி ஊக்கம் அளித்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கைதட்டு நன்றி. இந்த நேரத்துல இந்த நிகழ்வுல நிஜமாவே நான் குழந்தையா யாரை பாக்குறேன்னா அம்மா வடிகரசி அம்மாவை தான். வந்தது ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.
அம்மாவுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல வேணாம், அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதுவே மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். அண்ணா வணக்கம் அண்ணா. நீங்கள் வந்திருக்கீங்கங்கிறத நீங்கள் சிரித்ததை பார்த்து கண்டுபிடிச்சேன் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நம்ம ஊர் அம்மா வந்திருக்காங்க இல்லைங்களாண்ணே? சொந்தக்காரங்களா? அதை பாருங்கள், சிவகுமார் அண்ணன் சொல்கிறார் நீங்கள் சொந்தக்காரங்களா உங்களுக்கு. அதானுங்க. இந்த நல்ல நாளில் அம்மா கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே வந்தவுடனே அவங்களோட சாதனையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு போனோம்னா கூட கஷ்டப்படுறோமே, இவங்க என்ன அசால்ட்டாக பண்ணிட்டாங்களே அப்படின்னு. எல்லாமே வந்து அம்மா சொன்ன மாதிரி நம்ம மனசு தான் காரணம். நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்மளால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும், அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இங்கே வந்ததுலேருந்து நிறைய தம்பியும் சொல்லிட்டாரு, எங்கள் அம்மச்சி இந்த மாதிரி பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண முன்னே ஏன் அம்மச்சியால் முடிஞ்சது ஏன் உங்களாலலாம் முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளால் முடியுமா? யோசிப்போம். ஓகேவா? என்னம்மா சொல்கிற? நம்ம யோசனை தான் செய்யணும். சொன்ன மாதிரி முத்துக்குமரன் சொன்ன மாதிரி 80 வயசு நம்ம உடம்ப தூக்கிட்டு நடப்போமாங்கிறதே நமக்கு இல்லை. ஆனால் அம்மா சொன்ன வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்பிக்கை. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உழைக்கலாம், நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். அதுக்கு உதாரணமாக நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் உதாரணமாக வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம அதில் முயற்சி பண்ணணும். ரெயின் ட்ராப்ஸ் இவங்க வந்து என் பிள்ளைங்க. நானே மறந்துட்டாலும் என் பிள்ளைங்க என்னை மறக்கிறதே கிடையாது. மதர்ஸ் டேக்கு எனக்கு என் பொண்ணு கூட ப்ரெசன்ட் வாங்கி கொடுத்ததில்ல. ரெயின் ட்ராப்ஸ் பிள்ளைங்க தான் எனக்கு முதல்ல புடவை வாங்கி கொடுத்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக எனக்கு இவங்களுக்கு தெரியும். அந்த 6-7 வருஷமும் மதர்ஸ் டேக்கு எனக்கு ஒரு புடவை வந்துடும். அதே மாதிரி விமன்ஸ் டேக்கு நான் ஃபோன் அட்டன் பண்ணுறேன் இல்லை, இன்விடேஷன் எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கே நான் எங்கே சுற்றினாலும் மதர்ஸ் டேவோ விமன்ஸ் டேக்கும் பிள்ளைங்க எங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ ஓடி வந்துடுவேன். அப்படி தான் ஓடி வந்தேன் இப்போது. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய ஒரு அம்மாவுக்கு நான் இவங்கெல்லாம் சேர்ந்து அவார்டு கொடுப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கிடச்சிருக்கு. சந்தோஷம். பிள்ளைங்கிட்டலாம் நான் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி நான் வாங்குவேன். இனி பாருங்க, இந்த பாசிட்டிவ் பேச்சு தான் நமக்கு மண்டைக்குள்ள ஏறணும். இனிமேலும் நான் ஜெயிப்பேன், இனிமேலும் நான் அவார்டு வாங்குவேங்கிறாங்க. அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை நம்ம வச்சுக்கணும், முயற்சி பண்ணுவோம், நம்பிக்கையோடு இருப்போம், கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம். நன்றி 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 அண்ணே. உங்கள் அளவுக்கு நான் பேச மாட்டேன்னே, ஏதோ 4 வார்த்தை என் மனசில் என்ன தோணுதோ அதை பேசுவேன்னு. நான் உங்கள் அளவுக்கு பேச மாட்டேன், நீங்கள் இருக்கனாலே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். தேங்க்யூண்ணே, தேங்க்யூண்ணே. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முத்துக்குமார், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். அழகான தலைமுடி, அதை ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மேம். நீங்களாம் எனக்கு தெரியவே இல்லை மேம், அதான் மேம் ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்கு இந்த பக்கம். இல்ல பார்க்கவே முடியல யாரையும். நான் அவரை பிக் பாஸ்ல பார்க்கும்போது நல்லா தானே இருந்தாரு, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஜி தமிழ்ல இன்னைக்கு உங்க அம்மாவோட வந்து சமையல் பண்ணும்போது கூட நல்லா தானே இருந்தீங்க. யார் என்ன சொன்னாங்க, எந்த பாம்பு எடுத்து தலையில விட்டுக்கிட்டீங்கன்னு தெரியலையே. மகளிர் தின பூரிப்புல முடியெல்லாம் கொஞ்சம் விரைச்சிருக்குமா சாயங்காலம்? எப்படிப்பா அது எப்படிப்பா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவர் சொல்றது. முடியெல்லாம் விரைச்சிக்கிட்டேன். என்ன போறதுக்குள்ள வெட்டி விட்டுருவோம் மேம். விமன்ஸ் டே அப்போ வந்து பயமுறுத்த கூடாது. ஓகே, அதுவும் பாவம் பக்கத்துல அழகான பாப்பா நிக்கு. எதுவுமே தெரியல மேம், மேடையே மறைச்சிட்டாங்க. நீங்க அழகானங்கிறது போய் பாப்பாடு 2வது ஒன்று சொன்னீங்க பாருங்க. எப்பா உங்களுக்கு பாப்பா இல்லப்பா, எனக்கு அப்படி சொல்லுங்க மேம். 90s கிட் மேம். எங்களுக்கு பாப்பா தானே, அதனால சொல்றேன். நீங்க கூட என் புள்ளன்னு சொல்லலான்னு வந்தேன், ஆனா பயமா இருக்கு உங்களை பார்த்தா. கொஞ்சம் மாத்திக்கங்கப்பா இந்த ஹேர் ஸ்டைல, பயமா இருக்கு. 2 நாள்ல வெட்டிடுறேம்மா. 2 நாள்ல எடுக்கிறாரா இல்ல, அடுத்த ஃபங்க்ஷன்ல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எடுத்தாரா இல்லையான்னு. ஓகே, எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி நன்றி நன்றி. எப்ப பேரமாரி தான் பேச விரும்புறீங்களா? பேரமாரி பேச விரும்புறீங்களா? 2 வார்த்தை. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கங்க. ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த ஸ்டேஜில் பேசணும்னு நான் கண்டிப்பாக நினச்சேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்து இது ஒரு ஃபன்னாக தான் போச்சு. நான்
முதலேருந்தே ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்கேன், பண்ணிட்டுருப்பேன். தம்பியும் இந்த ஃபீல்டை கொண்டு வர நினச்சி அவனையும் உள்ளே கொண்டு வந்தேன். 10th எக்ஸாம்ஸ் அப்போ அவனால் ஜிம்மோ இல்லை இங்கே என்கிட்ட வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல. அந்த டைமில் அவன் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து உண்மையிலுமே பாட்டி தான் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். அப்போ பாட்டி என் தம்பியை கலாய்க்கிறதுக்காக காமெடி பண்ணுறதுக்காக அவன் போட்டு வச்ச வெயிட்டை தூக்கி காட்டுற, இந்த பறவை மூலியமாக தூக்கி காட்டுற மாதிரி தூக்கி காமிச்சது வந்து என் தம்பியை கலாச்சிட்டு போகிறது. அவன் போட்டு வச்சுருப்பான் 100 கிலோ 50 கிலோன்ட்டு, சைடில் இருக்கிற பிளேட்டை தூக்கிட்டு உருட்டிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அப்புறம் இதை ஒரு நாள் இவன் பார்த்துட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான், டே இந்த மாதிரி அமைச்சு இந்த 20 கிலோ பிளேட்டு அதெல்லாம் சும்மா அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்கடா, அந்த பக்கம் கூட்டுறக்கெல்லாம் தூக்கி தூக்கி நவுத்தி வச்சுட்டு இருக்காங்கடான்ட்டு. அப்புறம் காலப்போக்கில் போகும்போது நாங்களும் பெருசாக கண்டுக்கல. அப்புறம் தாத்தா வந்து ஸ்கூட்டிலேருந்து அரிசி மூட்டை இறக்கி வச்சு அதை தூக்கி கொண்டு போய் மேலே வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ தான் சரி ஒரு தாட் வந்துச்சு. சரி ஓகே, நான் வந்து ஏஷியன் பவர் லிஃப்டர் கோல்டு மெடலிஸ்ட். ஸோ நான் பாட்டியை வந்து கொண்டு போவோம், ஒரு ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். சரி ரொம்ப ஸ்டடி பண்ணி இந்த வயசில் நம்ம கொடுக்கலாமா, அவ்வளோ பெரிய வெயிட்ஸை தூக்கும் போது நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 1 2 கிடையாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி பண்ண முடியுமான்னு யோசிச்சப்போ ஓகே நான் ஒரு பக்கம் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டோம் நானும் என் தம்பியும். இதை பற்றி ரொம்ப ரொம்ப ஸ்டடி பண்ணோம், இவங்க ஏஜஸ் பற்றி என்னென்ன நடக்கும், மெனோபாஸ் பற்றி என்ன நடக்கும் எல்லாம் பார்த்தோம். எந்த இதுலேயுமே பெண்களால் எதுவும் பண்ண முடியும்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலீங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் தேடி பார்த்ததில்ல 82 வயசுலேயும் ஒரு பெண்ணால் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ இங்கே இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஸோ எங்கள் பாட்டி பண்ண வச்சேன் அப்படின்னா நான் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். ஆனால் அதுக்கு அவங்க சப்போர்ட்டாக வராங்க அப்படின்னா அவங்க ஒரு பெண்களாலையும் பண்ண முடியும். எல்லாரும் முன்னுக்கு வாங்க, அதை மெயினாக காட்டுறதுக்காக தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பேச கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா.